வெல்கம் பேக் டு மை சேனல். வித்யாவை வச்சு ரோஹிணி பற்றி நெக்ஸ்ட் எல்லா உண்மையும் வந்து மீனா வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ரோஹிணி விஷயத்தில் விஜயா ஒரு மெயின் டிசிஷன் வந்து எடுத்துடுறாங்க. என்னதான் வந்து நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணாத வீடியோஸை நான் இப்போ வந்து ரெகுலராக போட போகிறேன். ஸோ மந்த் வைஸ் வந்து ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எந்த டேட் அண்ட் மந்த்னும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணனவங்க வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி பார்வதி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு விஜய் இவங்க கிட்ட வந்து நடந்துக்கிற விதத்தை பற்றி வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி பார்வதிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் ஏதாவது அத்தை கிட்ட வந்து சொல்லணும், என்ன புரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறா. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு, ஆனால் நீ வந்து மனோஜுக்காக தான் வந்து இப்படி எல்லாமே வந்து பண்ணியிருக்க. விஜயாட்ட யார் என்ன சொன்னாலுமே அவன் வந்து கேட்கவே மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து காலிங் பெல்னு சவுண்ட் கேட்குது. ஸோ விஜயாவாக தான் இருக்கும், நீ இந்த ரூமுக்குள்ளே வந்து இருந்துக்கோ அப்படின்னு பார்வதி ரோஹிணியை ரூமுக்குள்ளே வச்சுட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்வதி சொன்ன மாதிரியே வீட்டு வாசலில் விஜயா தான் நின்றுட்டு இருக்காங்க. நீ சொன்ன சாமியாரை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி எதுக்குன்னு கேட்ட உடனே, ரோஹிணி என்னோட பையனோட லைஃப்ல இருந்து நிரந்தரமா வந்து பிரிக்கணும், அதனால தான் வசியம் செஞ்சு என்னோட பையனோட மனசை மாற்றி வேற ஒரு பணக்கார பொண்ணுக்கு வந்து பையனை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு விஜயா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரோஹிணி வந்து செம்ம கோவத்தில் இருந்திருக்காங்க. அப்போ பார்வதி விஜயாட்ட இந்த வீட்டில் வந்து கரண்ட் கட் ஆகுது அப்படி ஏதோ கதையை சொல்லி விஜயா வந்து அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து பார்வதிட்டு வந்து எனக்கும் அந்த சாமியாரோட அப்பாயின்மெண்ட் வேணும், அத்தை வந்து ஏதாவது பண்ணனா எனக்கு வந்து பழிக்காம இருக்கணும், அதுக்காக வந்து சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி பார்வதிட்டு வந்து கேட்பாங்க. பார்வதி அதுக்கு சரி, 2 பேருக்குமே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அங்க மீனா வந்து பூ கட்டுறதுக்காக ஒரு கடைக்கு வராங்க. அப்ப ரோஹிணி மனோஜா ஏமாந்தன புரோக்கர் ஒருத்தர் வந்து அட்ரஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ மீனா வந்து அவர் வந்து பாத்துடுறாங்க. அந்த கடைக்காரர் மீனாட்ட மாலையை பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா புரோக்கர் வந்து அங்க காண போயிடுறாரு. இங்க இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்குது. வித்யாவை முருகன் வந்து மீட் பண்றான். அப்ப என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்காக ஒரு புது வீடு ஒன்று வாங்க போறேன், ஸோ அந்த வீட்டை வந்து நாளைக்கு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். உங்களுக்கு பிடிச்சா அதை வாங்கலாம் அப்படின்னு முருகன் வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு வித்யா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நான் வரும்போது நம்மளோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அதே மாதிரி முருகனும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட அண்ணா வந்து நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து மனோஜை ஏமாத்திரம் புரோக்கரை வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவர்கிட்ட வந்து வீடு வாங்குறதுக்காக வேண்டி முருகன் வந்து பேசிட்டு இருக்கான். அவர் முருகன் வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகும்போது மீனா வந்து புரோக்கரை தேடிட்டு இருக்காங்க. புரோக்கரை காணோம் அப்படின்ட்டு வந்து நின்றுட்டு இருக்கும்போது தான் வித்யா வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறான். ஸோ மீனா வந்து வித்யா வீட்டுக்கு போன உடனே முருகன் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்க போகிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு நாளைக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்னு வந்து வித்யா சொல்கிறா. அதுக்கு மீனா ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ரோஹிணியை வந்து கூப்பிடுங்க, என்னதான் இருந்தாலுமே அவங்க தானே உங்களோட ஃப்ரெண்டு, ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி உண்மை எல்லாமே எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்ட உடனே வித்யா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்தி பேச மாட்டீங்கன்னு நினைச்சா பேசிட்டீங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா வித்யா. அவ இதை பத்தி சொல்லாத அப்படின்ட்டு அவ்வளவு தடவை என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் சொல்லல, நானும் நிறைய டைம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ரோஹிணிக்கு வந்து பிரச்சனை வந்துடும் தான் நான் சொல்லல அப்படின்னு வித்யா ஏதோ ஒன்று சொல்லி வந்து சமாளிச்சிடறான். ரோஹிணி பத்தின ரகசியம் இது மட்டும் தான் இருக்கா, இல்ல இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்ட உடனே வித்யா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வித்யா என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு மட்டும்தான் வந்து எனக்கு தெரியும், அதை மட்டும் தான் வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்கா, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீனா கிளம்பி போன உடனே ரோஹிணி அந்த வீட்டுக்கு வந்து வர்றாங்க. அப்ப மீனா அங்கிருந்து போறதை பார்த்து வித்யாட்ட வந்து சண்டை போடுறாங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. விஜயா எப்படி எல்லாமே யோசிச்சு வசியம் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. பணக்கார வீட்டு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பையன் வந்து பொண்ணு வீட்டில் தான் வந்து இருக்கணும். பணக்கார வீட்டு பொண்ணு இவங்க வீட்டில எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுமா என்ன? செப்பரேட் ரூம் இல்லாதனால முத்து மீனா மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்காங்க. விஜயாக்கு பணம் வந்து கண்ணை வந்து மறைச்சிருச்சு. ஸோ அதனால தான் இப்படி எல்லாமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. முருகன் வீட்டை வந்து பார்க்க போனா புரோக்கர் வந்து கண்டிப்பா முத்து மீனாட்ட வந்து மாட்டிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். வித்யா இப்போ ரோஹிணிக்காக தான் சப்போர்ட் பண்ணி உண்மையை வந்து மறைச்சிட்டு மீனாட்ட வந்து பேசியிருக்காங்க. இது தெரியாம ரோஹிணி வித்யாட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வித்யா சொன்னதை கேட்டா கண்டிப்பா ரோஹிணி வந்து வாயை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.